எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் சமீபத்தில் தான் அவர் இறந்து போனார். அவர் ஊர் மதுரை. பல வருடங்களுக்கு முன்னாடி இப்ப மாதிரி தொலைக்காட்சி எல்லாம் நிறைய, தொலைபேசி வசதிகள் நிறைய, செல்போன், யூடியூப் இதெல்லாம் இல்லாத அந்த காலத்துல அவங்க மனைவி அவர்கிட்ட சொல்றாங்க, ஏங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். என்ன வேண்டுதல்? இல்ல 10,000 ரூபாய் உண்டியல்ல கொண்டு வந்து போடுறேன்னு வேண்டிருக்கேன், 10,000 ரூபாய் கொடுங்க. அன்னைக்கு 10,000 ரூபான்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபான்றது இன்னைக்கு 10 லட்சம் மாதிரி. உங்க மனைவி உங்ககிட்ட வந்து, ஏங்க பெரிய மாரியம்மன் கோயில்ல ஒரு 10 லட்சம் உண்டியல்ல போடலான்னு இருக்கேன், கொடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு. சொல்லுவோம் தானே. இவங்க சொல்றாங்க, மீனாட்சி உண்டியல்ல 10,000 போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன், 10,000 கொடுங்க. இவரு சொல்றாரு, 10,000மா? அம்மா அது எவ்வளவு பெரிய தொகைமா அது. அப்படியே 10,000 போடலனால மீனாட்சி தப்பா எடுத்துக்க மாட்டா. அவன் நம்ம அம்மா, வேண்டுனதுக்கு கொஞ்சமா போட்டுக்கலாம், 10,000 அப்புறம் வசதி வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம், நம்ம மீனாட்சி தானே. அவங்க மனைவி சொல்றாங்க, இல்லங்க வேண்டுனா அதை பண்ணணும். 10,000மா? யாரு கொடுப்பா நமக்கு? என்னங்க நீங்க 10,000 மீனாட்சி உண்டியல்ல நான் 10,000 போட்டா அதை 3 மடங்கு மீனாட்சி எனக்கு திருப்பி கொடுங்க பணத்தை. மீனாட்சி உண்டியல்ல நான் 10,000 போட்டா 3 மடங்கு அதை எனக்கு திருப்பி கொடுப்பா, நீங்க கொடுங்க பணத்தை அப்படின்னு 10,000 வாங்கி உண்டியல்ல போட்டுட்டு வந்துட்டாங்க. 10,000 இருந்தா குடும்பத்துல எவ்வளவு செலவுகளுக்கு ஆகும், அது எவ்வளவு பெரிய பணம் இன்னைக்குமே. இவரு என்னடா இது 10,000 கொண்டு போய் உண்டியல போட்டுட்டு மீனாட்சி 3 மடங்கா தருவான்னு வேற சொல்லிட்டாலே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு தந்தி வருது. அந்த தந்தியில, நான் இயக்குனர் கே பாலச்சந்திரனுடைய பையன், இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தந்தி வருது. அவர் அப்பெல்லாம் டெலிஃபோன் பூத்து தானே அந்த காலத்துலலாம், போய் டெலிஃபோன் பூத்துல இருந்து இவர் ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி உங்க கதையை நாங்க படிச்சோம், அதை எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க சீரியலா எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்க சென்னைக்கு வாங்க, அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு. இவர் சென்னைக்கு கிளம்பி போறார். இவருடைய கதையை கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் தானே கே பாலச்சந்தருடைய நிறுவனம், அதுல சீரியலா எடுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், இந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. 30,000 ரூபாய் கொடுத்தாரு.